தனுசு ராசி, தனுசு லக்னம். காலபுருஷனுக்கு 9வது வீடு. குரு பகவானுடைய மூல திரிகோணம் பலம் பெறக்கூடிய ராசியில பிறந்த நீங்க என்னைக்குமே தர்மத்துக்காகவும், நீதிக்காகவும், நேர்மைக்காகவும் உழைக்கக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எல்லாரையுமே சரின்னு கேட்க போறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலுமே எல்லாத்தோடையும் சேர்ந்து வாழ்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு இது மாதிரி நினச்சனாலேயே பிரச்சனைகள் எனக்கு வந்துருச்சா, ஏன் நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோம், எல்லாரும் வேணும்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை அனுபவ அறிவு ரொம்பவே அதிகம். நம்ம சொல்லிகிட்டே போகலாம், தனுசை பற்றி நிறைய பேசிட்டு போகலாம். அதனால தான் காலபுருஷனுக்கு 9வது வீடாக வச்சுருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே அறிவுரை கூறக்கூடிய ஒரு ஆசன். அது படிச்சிருக்கு படிக்கல அதெல்லாமே எதுவுமே யோசிக்காம தன்னுடைய அனுபவ அறிவை அனைவருக்கும் பகிர்ந்து எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தனுசு தனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய மனப்பான்மை இந்த ராசிக்கு ரொம்பவே அதிகம். அதுவும் இங்கே இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் சொல்லவே வேண்டியதில்லை. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உயர்ந்த நட்சத்திரம். இது பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப அலசி, அப்போ குரு வீட்டில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம். அப்போ குருங்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிபயங்கர புத்திசாலிகள், மேம்போக்கா இருக்கக்கூடிய நபர்கள். அங்கே குரு வீட்டில் கேது நட்சத்திரம் இருக்கும்போது அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எப்பேற்பட்ட திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்களா இருக்கட்டும், அதையெல்லாம் கடந்து சாதிச்சு நின்று ஜெயிச்சு காமிப்பாங்க. அதுதான் இந்த நட்சத்திரத்தோட ஒரு தன்மை. இங்கே இருக்கக்கூடிய சூரிய நட்சத்திரம் சரி, சுக்கிர நட்சத்திரம் சரி. சுக்கிர நட்சத்திரம் போகும்போது பார்த்தீங்கன்னா திறமையாக ஜெயிச்சு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடியவங்க. சூரிய நட்சத்திரம் போது பதவி காமிச்சு, அதாவது இந்த பதவி என்னால் எது முடியல அப்படின்னு சொன்னாங்களோ அதையே நிச்சயமா இந்த ராசிக்காரங்க முடிஞ்சு செஞ்சு வெற்றி பெற்று ஜெயிச்சு காமிப்பாங்களே தவிர்த்து, அப்போ அந்த ஜெயிச்சு ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டேன், ஆடவே மாட்டாங்க. அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் தனுசுக்கு ரொம்பவே அதிகம். அதே போல் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு யாருக்கும் வெளிச்சம் போட்டு காமிக்கவே மாட்டாங்க. தற்பெருமை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி, இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ராசி. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப எலிகண்ட்டாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு செலவோ எதுவோ பண்ணிட மாட்டாங்க. தனக்கு உண்டானதை வேண்டு அப்படிங்கிறது மட்டும்தான் கடவுளுடைய அனுகிரகம். நிச்சயமாக என்னைக்குமே தனுசு ராசிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலைகள் தொடர்ந்து கடனால் வருத்தப்படுற மாதிரி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்களால் சொல்லி அழுக முடியலைங்க. அந்தளவுக்கு ஒரு வருத்தங்களும் ஒரு மன பாரங்களும் நிறைய தனுசு ராசி சந்திச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். உறவு சம்மந்தப்பட்ட உறவுன்னு ஓடி இன்றைக்கி அவங்களாம் எங்களுக்கு என்னங்க பண்ணினாங்க, நான் ஒரு கேள்வி கேட்கும்போது என்னுடைய கதவை மூடிட்டாங்க, நான் ஒரு விஷயம் ஹெல்ப்புன்னு போகும்போது அந்த ஜன்னலை சாத்திட்டாங்க. இந்த மாதிரி எங்கே போனாலுமே இதுவே ஆகாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை தனுசுக்கு எல்லாரும் கொடுத்துருக்காங்க. 1 2 மட்டும் இல்லைங்க. எங்கெங்கே எல்லாம் நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அங்கே எல்லாமே ஏற்பட்டிருக்குது. நிறைய விஷயங்கள் கடுமையாக தனுசு ராசி பாதிப்படைஞ்சிருக்கு. குருவோட வீட்டில் பிறந்தனால எல்லாரையுமே சரின்னு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளில் இருந்திருக்கோம். இன்றைக்கி தான் தெரியுது யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் குரு காப்பாற்றி கொடுத்துருக்காரு. தனுசை பொறுத்தவரை ஓடிட்டே இருக்கிறதுக்கு விரும்பாதுங்க. செட்டில் ஆயிரணும் சீக்கிரம், எத்தனை நாள் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே மனக்குறைகளோடையே இருக்கணுமா, செட்டில் சீக்கிரம் ஆகணுங்கிற எண்ணங்கள், அதுக்குண்டான துடிப்பு, வேகம், விவேகம், செயல்திறன் இது எல்லாமே மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது தனுசுக்கு ரொம்ப அதிகம். அதே போல் பார்த்திங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி, தங்கிட்ட காசு இல்லைனாலுமே மற்றவங்க கிட்ட வாங்கி கொடுத்து அந்த வாங்கினவங்கள பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுத்துறது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா வருவீங்க அப்படிங்கிறத சொல்கிறது. திடீர்னு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலும் கடன் வாங்கியா தனுசு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிடுறது. எல்லாமே தனுசுக்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள். இன்றைக்கும் பாருங்க, சம்பாரித்து அப்படியே வீட்டுக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய பெண்களை நம்ம நிச்சயமாக தனுசு ராசியை பார்க்கலாம். 1 ரூபா கூட எடுக்காமல் எனக்குன்னு எதுவும் வேண்டாம் அப்படின்னு கொண்டு வீட்டில் கொடுக்கக்கூடிய பெண்களை நிச்சயமாக பார்க்கலாம். இது எல்லாமே குடும்பத்தை உயர்த்தக்கூடிய தனுசு ராசி. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமே தனக்குன்னு யோசிக்காமல் குடும்பத்துக்குன்னு யோசிக்கிறாங்களோ அது தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இருக்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் அடிபட்டு வாழ்க்கையில் சலனங்கள் ஏற்பட்டிருக்கு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தனுசை பொறுத்தவரையும் பிரச்சனையாக இருக்குது. எங்கே போனாலும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் என்னைக்கு உட்கார்ந்தாரோ தொழில் சார்ந்த நஷ்டங்கள் கவலைகள், எங்கே போனாலும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது தனுசை பொறுத்தவரை தலைவிதியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் கிரகங்கள் கொடுக்க போதாரு, ராசிக்கு 3ல் ராகு,
ராசிக்கு 4ல் சனீஸ்வர பகவான், ராசிக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6லே அமைஞ்சிருக்காரு, ராசிக்கு 7ல் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசியை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, பேசுங்க, நான் ஜெயிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ராசியை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட இந்த 7ஆம் பார்வையாக எப்போவுமே குரு 5, 9 இந்த 2 பார்வையும் குழந்தைத்தனமான பார்வை, 9 நிர்வாகத்தனமான பார்வை, இந்த 7ஆம் பார்வை ஒரு சிறப்பான பார்வை. அப்போ சிறப்பான பார்வையை ராசியில் பார்க்குறது. இதுக்கு முன்னாடி பாருங்கள், ராசிக்கு 6, 8ல் சம்மந்தப்பட்டு குரு இருந்தார். சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. தனி மரமாக நின்று ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கி சற்றே ஒரு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதனோடு சேர்ந்துருக்காரு. கூட வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானும் சிம்மத்தில் இருக்கார். ராசிக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லாதனால பாக்கிய ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் கேதுவோட இணைஞ்சிக்கக்கூடிய பலன்கள். இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது, இழந்ததெல்லாம் மீட்டெடுத்துருவோமா, நிறையா பிரச்சனைகள் இருக்குது, இது எல்லாமே சரியாயிருமா, தனுசை பொறுத்தவரையும் கடனை நோக்கி ஓடிட்டே இருக்கிறேன், இதெல்லாமே சரி ஆகுமா, என்னுடைய குடும்பத்தோட பழைய மாதிரி ஒட்டு உறவுகள் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவுமே யார் இப்போ பயந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசி அதே போல் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னம், கும்ப ராசி, தனுசு லக்னம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கிட்டத்தட்ட ரொம்ப இறப்புக்கு சமமான கஷ்டத்துலேயும் பயத்துலேயும் இருக்கிற மாதிரி வாழ்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குது. அது எல்லாமே பிறந்த கால ராகுவோடைய தாக்கத்துலேயும் லக்னாதிபதி ராகுவை பார்க்கறதுனால, ராசியாதிபதி ராகுவை பார்க்கறதுனால, இந்த 2 காம்பினேஷன் இருக்கிறதுனால நான் யாரையும் ஏமாத்தலை, எல்லாரும் தான் என்னோட காசை சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் நடந்துருச்சு. இந்த ஜூலை மாதம் என்ன எதிர்பார்க்கலாம், கிரகங்கள் எல்லாம் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ராசிநாதன் ராசியை பார்க்குறேன், ஒரு விஷயம் பண்ணுறேன் நடக்கலை, மறுபடியும் பண்ணுறேன் நடக்கலை, என்ன ஒரு சூழ்நிலைகள், எனக்கு நல்லா தெரிஞ்ச வேலை, தெரிஞ்ச விஷயங்கள் திருப்பி பண்ணிகிட்டே இருக்கேன், இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது கொடுக்கவே மாட்டேங்குது. வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து அலைஞ்சிட்டே இருக்கேன். 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் ஒன்று மாற்றிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது. கிட்டத்தட்ட 7.5 சனிக்கு ஈக்குவலான பலன்கள் தொழில் சார்ந்த விஷயத்துலையும் வேலை சார்ந்த விஷயங்களும் நான் கடுமையாக பாதிக்கிறேன். எனக்கு இது எல்லாமே மாறுமா, தொழில் சார்ந்த யோகங்கள் ஏற்படுமா, தொழில் ஸ்தானாதிபதி எங்கீங்க புதன் பகவான் எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இத்தனை நாளாக ரொம்ப காலமாக அவர் வந்து மீனத்தில் நீசம் அடைஞ்சு அப்படியே தொழில் ஸ்தானத்துக்கு 6, 8ல், அதுக்கப்புறம் சுக்கிரன் 6ஆம் அதிபதி 6ல். இன்றைக்கி நம்ம தொழில் நல்லா இருக்குன்னு பேசுகிறதா, இல்லை கடன் ஸ்தானாதிபதி கடனில் அது இருக்கிறாரு அதனால் கடன் அதிகரிக்கும்னு பேசுகிறதா அப்படிங்கும்போது நிச்சயமாக தொழில் ஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலு இழந்திருக்கார். அப்போ தொழிலுக்காக இந்த நேரம் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இந்த கடன் நினச்சி அனுதினமும் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இனி வரக்கூடிய காலங்களில் இதில் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாற்றம் தரும் விதமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் ரொம்பவே அதிகரிக்கும். மருத்துவ செலவுன்னு அப்படின்னு தொடர்ந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே செலவு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் குறையும். 6ஆம் அதிபதி 6லே இருக்கிறதுனால கடன் எவ்வளோ கடன் இருந்தாலும் படிப்படியாக இஎம்ஐ கட்டி முடிச்சுடுவீங்க. இஎம்ஐ பிரச்சனைகள் தான் தனுசை பொறுத்தவரையும் தனக்கு வாங்குறாங்க இல்லை மற்றவங்களுக்காக வாங்கி கொடுத்து அந்த கடனை இவங்களே ஏற்றுக்கிட்டு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது. இனி அது மாதிரிலாம் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். தொழில் ஸ்தானத்தை வந்து சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. புதிய தொழில் தொடங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே போல் குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் 6ஆம் அதிபதி 6லே இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்க தைரியமாக போகிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் தனுசை பொறுத்தவரையும் அதிகம் தொடர்ந்துட்டே இருக்குது. இன்றைக்கும் நம்ம பேசும்போது சுக்கிரன் 6ஆம் அதிபதி 6ல் இருக்கிறனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது சிறப்பு. இந்த ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதியாக வர்றதுனால இந்த ராசிக்கு சனீஸ்வர பகவான் ஒரு செல்லப்பிள்ளை தான். நிச்சயமாக அவருடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஏற்றங்களை நிச்சயமாக அதிகப்படுத்துவார். ஏன்னா சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்ல ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும். பிறந்த கால ஜாதகம், தசா புத்தி, கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% பொருந்தும்.
தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.